ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் ஸ்நாக்னா பாகற்காய் குழம்பு தாங்க. பாகற்காய்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, அது வந்து கசப்பாக இருக்கும்ன்ட்டு. அன்றைக்கி இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாகற்காய் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க, கசப்பே இருக்காது. அதுக்கு வந்து பாகற்காயை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் வந்து கடுகு, அப்புறமேல்ட்டு வெங்காயம், தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். அது போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமேல்ட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமே இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருப்பீங்களா பாகற்காயை, அதையும் எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸுக்கு, அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமேல்ட்டு தேங்காய், சீரகம் இது ரெண்டுத்தையும் நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு அரைச்சிட்டு அந்த குழம்புல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க, கசப்பே இருக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இது பாகற்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தாக்குனா நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறமேல்ட்டு எல்லோருக்கும் இனிய நாளாக மாறட்டும்.